ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் ஒரு பகுதியாக சொல்லப்பட்ட வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். அவர் நாமம் அதிசயமானவர். ஆண்டவருக்கு ஏராளமான நாமங்கள் கொடுக்கப்பட்டு இந்த இடத்தில் பார்க்கும்போது அதிசயமானவர் அதிசயமானவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்று சொன்னால் அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். உலகத்தின் சிருஷ்டிப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே அதிசயமாய் ஆச்சரியமாய் பிரமிக்கத்தக்க விதத்தில் தான் இருக்கிறது. தாவீது எழுதுகிறார், நான் பிரமிக்கத்தக்க விதத்திலே என் தாயின் கருவிலே உருவாக்கப்பட்டேன். அந்த எலும்புகள், நரம்புகள், தசைகள், அணுக்கள் உருவாகிற விதத்தை பார்க்கும் பொழுது பிரமிக்க வைக்கிறது அல்லவா? இன்னும் சொல்ல போனால் இயேசுவினுடைய பிறப்பே ஒரு அதிசயம்தான். அவர் பரிசுத்தாவினால் உற்பத்தியாகி பிறக்கிறார். அவருடைய வளர்ப்பு அதிசயம். அவருடைய வாழ்ந்த விதம், இந்த உலகத்திலே 33 ஆண்டுகள் மாம்சமும் ரத்தம் உடையவராய் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லப்போனால் நம்மை போலவே எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவராக இருக்கிறார். மாம்சத்தினால் வருகிற இச்சைகள், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பிசாசின் கிரியில் எல்லாவற்றையும் ஜெயித்து பாவமற்றவர்களாய், குற்றமற்றவராய், பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்துட்டு போயிருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லா பாதைகளிலும் அவர் கடந்து சென்றிருக்கிறார். பாடுகள் என்றால் அவருக்கு தெரியும், வேதனைகள் என்றால் அவருக்கு தெரியும். எல்லா விதத்திலும் போகிற இடங்களெல்லாம் அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிறார். அதையும் தாண்டி கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்கிறார். எழுந்து இன்னைக்கு பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிலிருந்து பரிந்து பேசுகிறார். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய தேவன். ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாய் அதிசயமாக இருக்கும். அது அதோடு முடிந்து விட்டதா? அந்த அதிசயமானவர் என்கிற நாமமுடையவர் இன்றும் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். அவர் தம்முடைய ஊழியர்களை பயன்படுத்தி செய்கிறார், தூதர்கள் மூலமாக செய்கிறார், தாமே வார்த்தை அனுப்பி செய்கிறார், தாமே வந்து அநேகரை சந்தித்தது தொட்டு இன்னைக்கு மாற்றங்களை ஏற்படுத்துகிறார், விடுதலை கொடுக்கிறார், வல்லமை வெளிப்படுத்துகிறார், சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பிட்ட ஒரு ஆப்பிரிக்கன் தேசத்துல நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஒரு அருமையான குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு வாலிப பெண் பிள்ளை, அவள் வியாதிப்படுகிறாள். சோதித்து பார்க்கும் பொழுது மருத்துவமனைகளை கண்டுபிடிக்கிறார். அவருடைய தலையிலே, மூளையிலே ஒரு கட்டி இருக்கிறது. அந்த கட்டியை அகற்ற வேண்டும் அல்லது அவள் மரித்து விடுவாள். அவள் கட்டியை ஆபரேஷன் பண்ணி அகற்றினாலும் அந்த மூளையின் பாதி பகுதி போய்விடும். அதை எடுத்து விட வேண்டும், ஏன்னால் அவ்வளவாய் பாதித்து விட்டது. திரும்ப உயிரோடு இருப்பாரா, சுய நினைவோடு இருக்க முடியுமா, கை கால்கள் செயல்படுமா, சொல்ல முடியாது. பெற்றோர்களும் சரி ஆபரேஷன் பண்ணிடுவோம், பார்க்கறதான் பார்க்கலாம்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணி தலையில இருக்கிற மூளையில மேஜர் பார்ட், அதிகமான பகுதியை எடுத்து விட்டார்களா. அவளால் கண் முழிக்கவே இல்லை. ஆபரேஷன் தியேட்டருக்குள் போய் கண் மூடினவள் தான் அப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. அந்த வாலிப பிள்ளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, டாக்டர்ஸ்லாம் பிழைக்க மாட்டா, நீங்க ஆகாரத்தெல்லாம் கொடுத்தியா, இன்னும் இது பண்ண வைக்கிறீங்க. அந்த பெற்றோர் சொன்னாங்களாம், எங்க கைனால எங்க பிள்ளைய நாங்க கொல்ல விரும்பல. எவ்வளவு நாட்கள் அது உயிரோடு இருக்குதோ இருக்கட்டும், பேசாட்டாலும் பரவாயில்ல, கண்மொழி காட்டாலும் பரவாயில்ல, அசையாட்டாலும் பரவாயில்ல, உயிர் இருக்குல்ல, நாங்க ஆகாரத்தை கொடுத்து நாங்க பராமரிப்போம்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா ஜெபிக்கிற ஆண்டவருக்கு பிரியமான குடும்பம் அது. நாட்கள் சென்றது, மாதங்கள் சென்றது. ஆனால் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து சித்தம் ஒப்பு கொடுத்து இது பண்ணிவிட்டார்கள். ஒருவேளை அப்படியே கண் விழித்தால் கூட அவள் தலையிலே மூளையின் பகுதி பாதிக்கப்பட்டு பாதிக்கு மேல் எடுத்து விட்டார்களே, செயல்பட முடியாது என்பதை நன்கு அவர்கள் அறிந்திருந்தார்கள். எதிர்பாராத விதமா அந்த பகுதியில் போகிற ஒரு ஊழியரை ஆவியானவர் நடத்தினார். அந்த வீட்டிற்குள் போய் ஜெபி என்று சொல்லி அந்த வீட்டிற்குள் போய் பார்க்கிறார். அந்த சூழ்நிலை அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களும் ஆண்டவரை அறிந்தபடிலாம் என்ன அப்படி ஊழியர் செய்கிறார் இந்த மாதிரி சொல்லுகிறார். இந்த மாதிரி பிள்ளைகளுடைய நிலைமை அவர்கள் சொல்லவில்லை, இவரை பார்க்கிறார். ஏதோ பிரச்சனை உங்கள் வீட்டில் இருந்து ஆண்டவர் உணர்த்துகிறார். எல்லாவற்றையும் சொல்லுகிறார்கள். பார்த்துவிட்டு ஜெபிக்கிறார். அற்புதங்கள் எதுவுமே, அதிசயங்கள் நடக்கவில்லை. அவ்வளவுதான், இவரும் போய்விடவில்லை. ஆண்டவரேன்னு சொல்லி இவர் போய் என்ன திரும்ப ஆயத்தமாகிறார். காத்திருந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் போய் 21 நாள் உபவாசம் எடுத்து ஜெபித்தாராம். ஜெபித்து விட்டு திரும்ப அந்த வீட்டிற்கு வருகிறார். பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். அந்த வாலிப பிள்ளை கண் விழிக்கிறாள், எழுந்து உட்கார்கிறாள், பெற்றோர்களை கீழம் கண்டு கொள்கிறாள், பேசுகிறாள், கை கால்கள் எல்லாம் நார்மலாக இருக்கிறது, நடக்கிறாள். எல்லாவற்றையும் செய்ய முடிந்தது. பாருங்கள், தலையில் மூளையே இல்லை, எடுத்து விட்டார்கள், மேக்சிமம் போய்விட்டது. அதோடு முடிந்து விட்டதா? பார்த்து என்ன நடந்தது? நாட்கள் சென்றது. அவளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல கணவனை கற்றுக் கொடுத்தார். பிள்ளைகளையும் பெற்றெடுத்து வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். யோசித்து பாருங்கள், இன்றும் அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மருத்துவத்தால் முடியாதவைகள், மனிதர்களால் முடியாதவைகள், ஏன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களால் முடியாத காரியங்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் முடித்துக் கொடுக்கிற, எல்லாவற்றையும் செய்ய வல்லவராகிய இயேசு என்று ஒரு நாமமுடைய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவரை நம்முடைய வாழ்க்கையில அனுமதியுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல எவ்வளவு காரியங்கள்ல பிஸியா இருக்கும், நல்லது. ஆனாலும் இந்த வருஷ முடிவில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இன்னும் நடக்கவில்லை, என்னென்ன காரியங்கள் தோற்று போய்விட்டது, என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறது, அதிசயமானவரை ஏன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது? அனுமதித்து பாருங்கள், அனைத்தையும் அவர் செய்து முடிப்பார் அதிசயமாய்.
என்றால் அவருடைய நாமம் அதிசயமானவர். ஜெபிப்போமா. அதிசயங்களை செய்கிறங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் நினைவு கூறுங்கப்பா. வாழ்க்கையில் எந்த இடத்தில் அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறோ அற்புதம் நடக்கட்டும். சுகத்தை எதிர்பார்த்திருக்கிற சுகம் நடக்கட்டும். மாற்றத்தை எதிர்பார்க்கல மாற்றம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகட்டும். தடைகள் உடைக்கப்படட்டும். குடும்பங்களுக்குள் இருக்கிற இருள்கள் மறையட்டும். அப்பா, நீர் அதிசயமானவராய் உம்மை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே காண்பிப்பீராக. அப்படிப்பட்ட அதிசயங்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. வேதம் சொல்லுகிறதையும் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன வார்த்தையின்படி அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் அதிசயங்களை செய்து அற்புதமாய் நடத்தின அதே தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து அதிசயங்களை அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள பார்க்க நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. மனதார ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் துதி கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அதிசயங்களை செய்கிற தேவன் நம் அருகில் தான் இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய கரத்திலே காரியங்களை கொடுங்கள். அதிசயங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.